வியூவர்ஸ், தேர்தல் நாள் வந்தாச்சு. விடிஞ்சா வாக்குப்பதிவு ஸ்டார்ட் ஆக போகுது. 7 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரை. என்னோட வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு தான். இந்த கட்சியை நான் ஏன் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெளிவான கொள்கை இருக்குது. அதுக்கப்புறம் அவரோட அந்த கட்சியோட தலைவர் கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமாக மனுஷன் கத்திக்கிட்டு இருக்காரு. எந்த ஒரு கட்சிக்கிட்டையும் விலை போகலை, நேர்மையாக இருக்கார். நல்ல நல்ல ஐடியாலஜிஸ் இருக்குது. அந்த கட்சியை சேர்ந்த நிறையா வேட்பாளர்கள் பேசுகிறத பார்த்துருக்கேன். அவங்களுமே சீமானுக்கு ஈக்குவலாக, ஏன் சீமானோட அதிகமாகவே நாலேஜபிள் பர்சனாகவும் இருக்காங்க. நல்லா அந்த தொகுதியை பற்றி தெரிஞ்ச மக்களாகவும் இருக்காங்க. முக்கியமாக இலவசங்கள் எதுவும் கொடுக்கல, காசு கொடுக்கல. அவங்க சொல்கிறதெல்லாம் நல்ல ஆட்சியை தருவோம் அப்படின்னு சொல்கிறது தான். மக்களே நீங்கள் கரெக்டாக யோசித்து பாருங்கள். ஒருவேளை இப்போ இருக்கிற கட்சியாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், அவங்க நல்லாட்சியை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க ஏன் ஃப்ரீபீஸையும் காசையும் வாக்காளர்களுக்கு கொடுக்கணும்? அதனால் நல்லா யோசித்து நல்ல முடிவாக எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போது புதுசாக வந்திருக்கிற தாவேகா கட்சியாக இருக்கட்டும், அவங்க கூட நிறைய ஃப்ரீபீஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்கிற ஃப்ரீபீஸ் எல்லாம் இப்போ இருக்கிற டிஎம்கே ஏடிஎம்கேவோட பயங்கரமாக இருக்குது. அதுக்கெல்லாம் காசு எங்கேருந்து வரும்னு தெரியல. இந்த தாவேகா மாற்று அரசியலை கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட திராவிட மாடல் அரசியல் மாதிரியே தான் ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ சமீபத்தில் கட்சி வாரியாக அவங்க வேட்பாளர்கள் மேலே இருக்கிற குற்ற வழக்குகளை பற்றி ஒரு ரிப்போர்ட் வந்திருந்தது. அதில் எல்லா கட்சிகள்லையும் குற்றம் புரிந்தவர்கள் இருக்காங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தால் மேலும் மேலும் குற்றங்கள் அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு நாள் உங்கள் பக்கத்து ஊரில் நடக்கலாம், உங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் நடக்கலாம். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் உங்களுக்கும் அது நடக்கும்போது தான் தெரியும். வந்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறதோட வர்றதுக்கு முன்னாடியே இதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு மாற்று வழிகள் நிறையா இருக்குது. நீங்களே உங்களை சுற்றி பாருங்கள். நல்ல வேட்பாளர்கள் இருக்காங்க. நான் ஏன் கட்சின்னு சொல்லலை, மற்ற கட்சியிலையுமே நல்ல வேட்பாளர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆதரிங்க. சும்மா சப்போர்ட் பண்ணணுமே அப்படிங்கிறக்காக உங்கள் வாக்கை வீணடிக்காதீங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன். முடிஞ்ச அளவுக்கு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது நம்ம அவங்கள வின் பண்ண வச்சு அனுப்புனாதான் அவங்க என்னென்ன செய்வாங்க அப்படிங்கிறத அட்லீஸ்ட் அந்த 10 தொகுதியில் ரோல் மாடலாக எடுத்து நீங்களே பார்க்கலாம். பார்த்துட்டு சரி அடுத்த தேர்தலில் அவங்களுக்கு இன்னும் அதிகமாக வாய்ப்பு கொடுக்கலாமா, இல்லை சரி இதுவே போதும், இல்லை இது கூட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அது வேறு விஷயம். வாய்ப்பே ஒருத்தனுக்கு கொடுக்காம 17 வருஷமாக தாமதிக்கிறது ஒரு நேர்மையான ஒருத்தன், காசு கொடுக்காம ஒருத்தன் இவ்வளோ தூரம் போராடிக்கிட்டு இருக்கான். அவனுக்காக கண்டிப்பாக இந்த தேர்தலில் நீங்கள் மாற்றத்தை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்ட் ஐ ஹோப் May 4th ரிசல்ட் ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.